இம்மானுவே. இம்மானுவே. இன்னைக்கு நிறைய பேர் ஏச பக்கிறாரு, ஆனா அவர் என்ன பண்றாருன்னு அது தெரிஞ்சா நீங்க உம்முன்னு இருக்க மாட்டீங்க. அது தெரிஞ்சா நீங்க கம்முன்னு இருக்க மாட்டீங்க. அது தெரிஞ்சா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா குதிச்சு துள்ளுவீங்க. அல்லேலூயா. சரி, கர்த்தர் அத்தா பேச போறாரு. சீக்கிரமா ஒரு 5 காரியம். மஞ்சு தமிழில் மாத்திரம் ஓதலி பேகா. யோகான் இம்மானுவேல் இயேசு நம்மளோடு இருந்து என்ன செய்யறாரு? யோவான் 14 அதிகாரம் 18 வசனம். ஜான் 14:18. யோகான ಪತ್ರಿಕೆ 14:18. ಮಂಜು ಬೇಗ ಓದ್ತೀರಾ? ಟೈಮ್ ಇಲ್ಲ ನನಗೆ, ಅದಕ್ಕೆ ಬೇಗ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಸಾಕು, ಗಮನಿಸಬೇಕು ಚೆನ್ನಾಗಿ. ಅಮ್ಮ ಗಮನಿಗೆ, ಸಿಸ್ಟರ್ ಗಮನಿಗೆ. ஏதோ எலும்பு கடிக்கிற டென்ஷன்ல, கறி வர டென்ஷன்ல அரசு நம்பி புருஷனை விட்டுறாதீங்க. அது எப்பவுமே இருக்குதுங்க. எலும்பு கடிக்கிறது எப்பவுமே இருக்குது. அதை பத்தி யோசிக்காதீங்க. இன்னைக்கு இம்மானுவேல் கூட கூட்டிட்டு போங்க. இம்மானுவேல் உன் வாழ்க்கையில தேவை, உன் குடும்பத்துக்கு தேவை, உன் உள்ளத்துக்கு தேவை. அந்த இம்மானுவேல் இல்லாதனால தான் நீ கிறிஸ்தவன் சொல்லி, இயேசுவை சொல்லி, ரட்சிக்கப்பட்ட சொல்லி, ஊழியத்தை சொல்லி சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் யார் இல்ல? கிறிஸ்தவ தான், கிறிஸ்தவ குடும்பத்தான், ஊழியத்தை தான், தேவ பிள்ளைகள் தான். ஆனா உள்ளத்துல யாரும் இல்ல? இம்மானுவேல் இல்ல. இம்மானுவேல் என்னது? ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಏನದು? ದೇವನ್, ಗಾಡ್ ವಿತ್ ಅಸ್. ದೇವರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. ಯಾವಾಗಲ ಸೋತು ಹೋಗ್ತೀರಾ, ಯಾವಾಗಲ ಫೀಲಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಭಯದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಒಂದು ವಾಕ್ಯ ಜೋರಾಗಿ ಹೇಳಿ, ಇಮ್ಮಾನುವೇಲ್. ನಾ சொல்லுங்க, யார்கிட்ட போவேன், யார்கிட்ட கேட்பேன், யார்கிட்ட சொல்லுவேன் என் துக்கத்தை, என் பாரத்தை, என் கவலையை, என் கண்ணீரை, என் பிரச்சனை யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளுவேன்? யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கு ஒரே இம்மானுவேல், என்னை விசாரிக்கிறவர், கேட்கிறவர் கர்த்தர் கூட இருக்கிறார். அப்ப தேவன் என்ன பண்ண வாக்கியம்? ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಅನಾಥರಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಸಾಕು, ತಮಿಳು ವಾಸನಂಗಜಿ. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மச்சான் ஓடியா, சி ஓடியா மச்சான். இப்போ பிரஜு ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சு சொல்றேன். இப்போ சொல்றாரு, மாமா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை மாமா, எனக்கு நேசிக்க, எனக்கு அன்பு காட்ட, எனக்கு பாசம் காமிக்க, எனக்கு உதவி செய்ய, என் லைஃபை தூக்கி விட எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றாரு. ஆமாம் மச்சான், இந்த 10 ரூபாய் வச்சுக்கோ, 2 இட்லி சாப்பிட்டுக்கோ. 2 10 ரூபா கொடுத்தா இப்போ 2 இட்லி சாப்பிடுவோம். நாஸ்டா ஆயிடுச்சு. மதிய சாப்பாட்டுக்கு, நைட் சாப்பாட்டுக்கு, நாளைக்கு அவன் வாழ்க்கைக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? ஆனா கவனிங்க, இப்போ பைபிள் சொல்லுது, நான் உங்களை படித்தாங்க வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்களாக விடேன். நல்லா கவனிங்க, ஏசப்பா சொல்றாரு, மகன் நான் உங்களை அனாதையை விட மாட்டேன். நான் உங்களை திக்கற்றவளாக, அனாதியாக விட மாட்டேன். ஒருவேளை அன்பு சகோதரா சகோதரி, நீங்க நினைக்கலாம், ஐயோ பிள்ளைங்க இருந்ததுனா பிரயோஜனம், புருஷன் இருந்ததுனா பிரயோஜனம், மனைவி இருந்ததுனா பிரயோஜனம், சொந்த பந்தம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னை நேசிக்க, என்னை அன்பு காட்ட, எனக்கு பாசம் காட்ட, எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல, என்னை தைரியப்படுத்த, என்னை தூக்கி விட யாரும் இல்லையே. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களை நேசிக்க யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை தேற்ற அரவணைக்க யார் இருக்கிறாங்களோ, இம்மானுவேல் இருக்கிறார். தாயை போல, தகப்பனை போல உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை அரவணைக்கிற தேவன். அந்த தேவன் உங்களோடு இருந்து ஏசப்பா உங்களை அன்பு காட்டுறது மாத்திரமல்ல, உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்து அரவணைக்க மாத்திரமல்ல, உங்களை பலப்படுத்துகிறவர். உங்க கூட இருக்குமா சொல்லு, நீ கலங்கும் போது உள்ள இம்மானுவேல் தானா, ஏன் கலங்குற, ஏன் திகிக்கிற, ஏன் தடமாடுற, ஏன் கண்ணீர் வடிக்கிற, ஏன் கவலைப்படுற, ஏன் நீ அழுவுற? நான் இருக்கிறேன் கூட. யாரு யாரு அவர் பேர் என்ன? அப்படின்னா என்னது சொல்லுங்க? அப்படின்னா என்னது? தேவன் என்னோடு இருக்கிறார். ஏசப்பா எங்கே இல்லையா, அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஏசப்பா எங்க இருக்கிறாரு? அப்ப ஏசப்பா முதல் செய்யற காரியம் இம்மானுவேல், தேவன் நம்மளோடு இருந்து அவர் செய்கிற காரியம், தாயை போல தகப்பனை போல நம்மளை நேசிக்கிறவர், அன்பு காட்டுகிறவர், அரவணைக்கிறவர், நம்மளை தைரியப்படுத்துறவர், நம்மளை பலப்படுத்தி நம்மளை சமாதானப்படுத்துறவர். அதான் பைபிள் சொல்லுது, நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கை விடுவதில்லை. நான் மோசையோடு இருக்கிறது போல நான் எங்கே இல்லைங்க, உங்க கூட தான் இருக்கிறேன்.
ஏன் கவலைப்படுற? ஏன் பயப்படுற? ஏன் தடமாடுற? ஏன் கண்ணீர் வெடிக்கிற? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை. ஏசாயா 49 சொல்லுகிறது, சியோனானோ கர்த்தர் என்னை மறந்துட்டாரா, கர்த்தர் என்னை கை விட்டுட்டாரா நினைக்கும் போது ஏசப்பா சொல்றாரு, ஸ்ரீயானவர் தன் கர்ப்பத்தின் பாலகனை இறங்காம மறப்பாலோ, ஒருவேளை மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை, இதை உள்ளங்க வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், ஏசப்பா எந்த அளவுக்கு நம்மளை அன்பு வச்சுக்கிறார் தெரியுமா? எந்த அளவுக்கு ஏசப்பா நம்மளை நேசிக்கிறார் தெரியுமா? இங்க பைபிள் சொல்லுது, ஒருவேளை சில சூழ்நிலை வரும்போது, பிரச்சனை வரும்போது நீ யோசிக்கலாம், எல்லாரும் கை விட்டாங்கப்பா, எல்லாரும் தள்ளிக்கிட்டாங்கப்பா, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்கப்பா, எல்லாம் என்னை விட்டு விலகிட்டாங்கப்பா, எனக்கு நீ யாரும் இல்லை, அனாதி போல இருக்கிறேன். ஆனா ஏசப்பா சொல்றாரு, இம்மானுவேல் சொல்றாரு, நான் உங்களை திக்கட்டும் விட மாட்டேன், நீங்க அனாதி இல்லை, ஏன்னா இம்மானுவேல் தேவன் உங்க கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தாய் தன் கர்ப்பத்தின் பாலகனை இறக்காமல் மறப்பாலோ? எந்த தாயாவது தன் பெத்த புள்ள மறப்பாளா? நீங்க முறிக்கிறது பயமாக்குதுமா? இந்த நாடா இருக்கிறேன்னு சொல்ல மாதிரி. எந்த தாயாவது தன் கர்ப்ப வயிற்றுல போட்ட குழந்தையே இறக்க மறப்பாளா? சொல்லுங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஒருவேளை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, எங்க வச்சுக்கிறேன் சொல்ல, எங்க வச்சுக்கிறேன். ஒருவர் நாளும் ஏசப்பா நம்ம கொடுக்கிறார். அவர் அன்பு காட்டுகிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்ம தைரியப்படுத்துகிறவர், நம்மளை தேற்றி நம்மளுக்கு உதவி செய்கிறவர். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இம்மானுவேல் முதல் நம்ம கூட காரியம் அன்பு காட்டுறவர், நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை அரவணைக்கிறவர், நம்மளை தைரியப்படுத்துறவர், நம்மளை பலப்படுத்துறவர். ரெண்டாவது வாசிங்க சீக்கிரம். 43 ஏசாயா 43 1-2, ಏಸೆ 43 verse 1-2, ಏಸೆ ಬರೆದ ಪ್ರವಾದ ಪುಸ್ತಕ 43 1-2 ಬೇಗ ಓದಬೇಕು. ಏಸೆ 43 verse 1-2. ಈಗಲಾದರೂ ಯಾಕೋಬ ವಂಶವೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನವೇ, ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿದವರಾದ ಯೆಹೋವನು ಇಂಗರುತ್ತಾನೆ, ಭಯಪಡಬೇಡ, ಭಯಪಡಬೇಡ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿದನಲ್ಲ, ನಿನ್ನ ಹೆಸರು ಕರೆದನಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ನನ್ನವನೇ, ನೀನು ಜಲರಾಶಿಯನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು, ನೀನು ಜಲರಾಶಿಗಳನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು, ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು, ನದಿಗಳು ದಾಟುವಾಗ ಅವು ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸವು, ಉರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಅಂದ್ರೆ ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯಲ್ಲಿ ನೀನು ನಡೆಯುವಾಗ ನೀನು ಕದದಿರುವಿ, ಜ್ವಾಲೆ ನಿನ್ನ ದಹಿಸದು, ಆ ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆ ನಿನ್ನ ದಹಿಸದು. ಸಾಕು. ஹல்லேலூயா. சிஸ்டர் கவனிங்க. ரெண்டாவது, இயேசு இம்மானுவேல் நம்மளோடு இருந்து நமக்கு அன்பு காட்டுறது மாத்திரமல்ல, தேற்றுறது மாத்திரமல்ல, அரவணைக்கிறது மாத்திரமல்ல, பலப்படுத்துறது மாத்திரமல்ல, தைரியப்படுத்துறது மாத்திரமல்ல, சமாதானம் மாத்திரமல்ல. ரெண்டாவது, he is the protector, he is the savior. தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர். தேவன் யாரு சொல்லு? யாரு? இம்மானுவேல் சொன்னாவே தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர், நம்ம ரட்சகர் அவரு. தமிழ் படிச்சு படிமா. இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? அந்த கர்த்தர் பேர் என்ன? இம்மானுவேல். இம்மானுவேல் சொன்னது தேவன் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் ಅಂದ್ರೆ ಏನು? வாயத்தை சொல்லுங்கய்யா. நிறைய பேர் என் புருஷன் என்னோட இருக்கிறான், என் பொண்டாட்டி என்னோட இருக்குது, என் பிள்ளைங்க என்னோட இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு என்னோட இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டுங்களா, புருஷன் பொண்டாட்டி அப்பா அம்மா இந்த அன்பெல்லாம் நித்தியல மாயங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாளாக போவாதே. உலகத்தின் அன்பு மாயே. வாலிப வயசுல பொறிக்கு பசங்களோட சேர்ந்து நல்லா குடிச்சு ஆடி பாடி அப்படி இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, மச்சான் உனக்காக நான் உயிரை கொடுத்துறேன் மச்சான், உனக்காக என் உயிரை அர்ப்பணிக்கிற மச்சான். நாங்கள் எப்போ குடிச்சு போதமைக்கு அடிமைப்பட்டு பாவம் செய்து ரத்தமா வாந்தி எடுத்து நோய் படிக்கல் படுத்து டாக்டர் 3 மாசம் டைம் கொடுத்தாலும் என் ஃப்ரெண்டுகளை என்னை விட்டு தூரம் போயிட்டானுங்க. அதான் உலகத்து அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது. ஏசப்பா அன்பு சொல்லு. ஏசப்பா அன்பு இங்க பாருங்க. பைபிள் யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாராம். என்ன சொல்றாரு? படிமா. கர்த்தர் சொல்லுகிறது பயப்படாதே. பயப்படாதே. பக்கத்துல போய் சொல்லுங்க, சிஸ்டர் விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். சொல்லுங்க, விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். பயப்படாதீங்க. இம்மானுவேல் கர்த்தர் சொல்றாரு. என்ன பயப்படாதீங்க. என்ன சொல்றாரு? படிமா. பயப்படாதே. 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 உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ நதிகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். கையை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆபத்துல கடந்து போய் கொண்டிருக்கிறியா? பிரச்சனையில மாட்டி கொண்டிருக்கிறியா? தீங்குக்குள்ள மாட்டி கொண்டிருக்கிறியா? பிசாசுனை சூழ்ச்சி வச்சுக்கிறனா? கர்த்தர் சொல்றாரு, அந்த நடுவில் நான் இருக்கிறேன். அந்த அந்த தீங்கு நடுவில், பிசாசு நடுவில், கேடு நடுவில் நான் கூட இருக்கிறேன்ப்பா. நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அது உங்க மேல புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது, எங்க எங்க அங்க சில சொல்ல தெரியும், அப்பா என்ன மாதிரி கஷ்டம் யாருக்கு வரக்கூடாதுப்பா, என்ன மாதிரி பிரச்சனை யாருக்கு வரக்கூடாதுப்பா, என்ன மாதிரி பாடு யாரை படக்கூடாதுப்பா, நான் பட்ட சோதனை யாரை படக்கூடாது. இங்க பைபிள் சொல்லுது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கையை தட்டி ஆமென் 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 ஹல்லேலூயா. தேவன் கவனிக்கிறீங்களா? தேவன் நம்மளை நேசிக்கிறது மாத்திரமல்ல, அன்பு காட்டுறது மாத்திரம், தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர். என்ன காக்கிறவர்? இம்மானுவேல் வந்து நம்ம கூட இருந்து எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும், எந்த கேடும், எந்த நாச மோசமும், எந்த பிசாசியும், எந்த பொல்லாத கிரிகளும் நம்மளை அடங்காதபடி, நேரிடாதபடி அந்த இம்மானுவேல் கூட இருந்து ப்ரொடெக்ட் கொடுக்கிறார், வாட்ச்மேன் இருக்கிறார். அத பைபிள் சொல்லுது, ஏசாயா 54 சொல்லுது, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுற இந்த ஆயுதம் வாய்க்காம போவோம். லூக்கா 10:19 சொல்லுது, எந்த தீங்கு உனக்கு அடங்காதே, ಯಾವ ಕೇಡು ನಿಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟುವುದೇ ಇಲ್ಲ, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಲ್ಪಿಸಿದ ಯಾವ ಆಯುಧವೋ ಅದು ಸಫಲವಾಗುವುದಿಲ್ಲ. கத்த சொல்றாரு, உனக்கு விரோதமா 1000 மந்திர சைட்டும், 1000 சூன்யம் வைக்கட்டும், 1000 சூழ்ச்சி வைக்கட்டும், 1000 பேர் சத்ரு உன்னை முடிக்க எழும்பட்டும். ஏசப்பா சொல்றாரு, இம்மானுவேல் சொல்றாரு, மக அதெல்லாம் பார்த்து பயப்படாத, அதெல்லாம் பார்த்து டென்ஷன் எடுக்காத, இம்மானுவேல் தேவன் நான் கூட இருந்து அது உன்னை சேதப்படுத்தாம பாதுகாக்குவேன். அல்லேலூயா. அத பைபிள் சொல்லுது, ரோமர் 8:30 சொல்லுது, 8:30 சொல்லுது, தேவரு ನಮ್ಮ ಕಡೆ ಇದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವರು ಯಾರು? படிதாச்சு ரோமர் 8:31 சீர் படிச்சிருமா? ரோமர் 8:31, ரோமர் 8 நான் காணது ஓதிಬಿಟ್ಟேன். ದೇವರು ನಮ್ಮ ಕಡೆ ಇದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಎದುರಿಸುವರು ಯಾರು? படிமா 8:31, ரோமர் 8:31 சீக்கிரம், இளமதி டைம் இல்ல. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நல்லா கவனிக்கணும் சிஸ்டர், பேர கவனிக்கங்க. அசல் சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமா நிற்பவன் யாரு? இம்மானுவேல் சொன்ன தேவன் நம்மளோட இருக்கிறார். நம்மளோட இருக்கும்போது நம்மளுக்கு விரோதமா எந்த சத்ரு என்ன பண்ண முடியும்? மந்திர பண்ணி, சூன்ய பண்ணி, செய்வினை பண்ணி, உனக்கு உலக சூழ்ச்சி பண்ணி உனக்கு என்னையா பண்ண முடியும்? கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் ரெண்டாவது ஒன்று, ஃபர்ஸ்ட் இம்மானுவேல் சொன்னா நம்ம கூட இருந்து நம்மளை நேசிக்கிறவர், அன்பு காட்டுறவர். ரெண்டாவது நம்மளுக்கு பாதுகாக்கிறவர். மூணாவது வாசிங்க, ஆதியாகமம் 39 அதிகாரம் 3 வசனம் படிமா. ஜெனிசிஸ் 13:3, ಆದಿಕಾಂಡ 39:3, ಬೇಗ ಓದಬೇಕು ಮಂಜು. 39:3, ಆದಿಯಾಗ 39:3. ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ಸಂಗಡವಿದ್ದು ಅವನು ಮಾಡುವ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲ ಸಫಲವಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆಂದು. ಸಾಕು, ஹalleluya. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ತಮಿಳು பேசி படிமா. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும். நல்லா கவனிக்கணும் சிஸ்டர், கவனிக்கணும் சிஸ்டர், கவனிக்கணும். Our God is unchanging God. ನಮ್ಮ ದೇವರು ನೆನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದೆಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದ ದೇವರು. அல்லேலூயா. ஏசப்பா இருக்கிறவரவே இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை போல தேவன் மாறாதவர். அவர் சொன்ன சொல்லுதையா, இம்மானுவேல் சொன்னா தேவன் நம்மளோட எது மட்டும் உலகத்தின் முடிவிற்கும் எல்லா நாட்களும். கையை தட்டி ஆமென் சொல்லு. விசுவாசமா விசுவாசமா கவனிங்க. அப்போ ஒண்ணு, கூட இருந்து நம்மளை அன்பு காட்டுகிறார். ரெண்டாவது, எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும், எந்த நாச மோசமும், எந்த கேடு நம்மளை அடங்காதபடி இம்மானுவேல் கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு. மூணாவது தங்கச்சி, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். கர்த்தர் வாய்க்க பண்ண போதும். கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. ஒரு மனுஷனோட இம்மானுவேல் கர்த்தராக தேவன் கூட இருப்பாரனா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. மூணாவது, நம்ம காரியங்களை சக்சஸ்ஃபுல் கொடுக்கிறவர், வெற்றி ஜெயம் கொடுக்கிறவர்.
சில பேர் சொல்ல தெரியுமா, எவ்வளோ பிரயாசப்படுறேன், எவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்குறேன், எவ்வளோ போராடி பார்க்குறேன், எல்லா பக்கம் வாசல் மூடப்பட்டுக்குது, எது பண்ணாலும் தடை, எது பண்ணாலும் வாய்க்க மாட்டேங்குது, எது பண்ணாலும் நஷ்டம், எது பண்ணாலும் தோல்வி. ஆனால் இங்கே கத்த சொல்றாரு இம்மானுவேல். யாரு சொத்த வரணும்? யாரு? 5 லட்சம் வந்தாரு. 130 பேர் சவுண்ட் பத்தி எப்படி பார்த்தியா? சொல்லு யாரு? சொல்லு யாரு? ஆல்ரெடி நம்ம மேல கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிருக்குது. அக்கா பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்களாம். ரொம்ப அது கிறிஸ்தவங்க தான், ரொம்ப சவுண்ட் போடுறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. இவங்க மேல போலீஸ் என்ன கொடுக்கணும்? சப்பா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பாதுகாத்து கொடுங்க சப்பா, மன்னிச்சிருங்க சப்பா, தெரியாம பேசுறாங்க சப்பா. அல்லேலூயா. நீங்க பார்த்தா பயந்து பயந்து சொல்லுறீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த பயம் இல்லை, டைம் பயம் உங்களுக்கு. அல்லேலூயா, சோத்ர ஹல்லேலூயா. ஏன் பயம்? எங்க கரியை பார்த்து மீனை பார்த்து நீ விழுந்து போவேன்னு பயம் எனக்கு. உன்னை வார்த்தைகள் நிற்க வைக்கணும். நீ திட்டினால பரவாயில்ல, கோச்சில பரவாயில்ல, நீ சத்தியத்துக்காக நிற்கணும். இம்மானுவேல் உன் கூட இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மளை காக்கிறது மாத்திரமல்ல, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில இம்மானுவேல கூட இருந்து சக்சஸ் பண்றார். சக்சஸ், விக்டரி. நம்ம கதை படிதாங்க. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறீங்களா? ஒரு மனுஷனோட கர்த்தர் இருப்பாரனால், இம்மானுவேல் இருக்குது உண்மைனா, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எதுவே ஆசைப்படுறீங்க? எஸ்அப்பா நாங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்ப்பா. எவ்வளோ தடை சுவாமி, எவ்வளோ நஷ்டம் ஏசப்பா, எவ்வளோ கஷ்டம் ஏசப்பா, எவ்வளோ தோல்வி ஏசப்பா, எவ்வளோ முயற்சி எடுக்கிற இந்த காரியத்தில் எப்படியாவது வெளியே வந்துடணும், முடிச்சிடணும், செய்யணும், பண்ணிடணும் பார்க்குற முடி மாட்டேங்குதப்பா, தடைப்பா, தோல்விப்பா, நஷ்டப்பா. இது கத்த சொல்லுங்க, ஏசப்பா இம்மானுவேல். என்னது? இம்மானுவேல். கர்த்தர் உங்களோட இருப்பார்னா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் ஏசாயா 45:1-2 சொல்றது, 2-3 சொல்றது. எங்க அம்மா ஏசாயா 42:2 சொல்றது, கர்த்தர் உனக்கு முன்பாக போய் கோணர்களை செம்மையாக்கி உன் வெங்கல கதலை ஒடித்து இரும்பு டாப்ல முறையிட்டு அந்த காரக்க பொக்கிஷ உனக்கு கொடுப்பாரு. இம்மானுவேல் மாத்திரம் உன் கூட இருப்பாரானால், அவர் உனக்கு முன்பாக போய் உனக்கு விரோதமா சத்ரு அவரு 1000 தடை பண்ணிட்டோம், சத்ரு வாசல் மூடப்பட்டோம். இங்க பைபிள் சொல்றது, கர்த்தர் உனக்கு முன்பாக போய் கோணர்களை செம்மையாக்கி வெங்கல கதலை ஒடித்து இரும்பு டாப்ல முறையிட்டு அந்த காலத்துல பொக்கிஷம் உனக்கு கொடுப்பாராம். சக்சஸ்ஃபுல் லைஃப், சக்சஸ்ஃபுல் லைஃப், விக்டரியான வாழ்க்கை. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, தடையை பார்த்து பயப்படாதீங்க, தோல்வி நஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. சொல்லுங்க இம்மானுவேல். உங்களால் உன்னால என்னால ஒண்ண முடியாதுங்க, கர்த்தரால எல்லாம் முடியும். கர்த்தரால ஒரே வார்த்தை சொல்லு, எஸ்அப்பா இந்த காரியம் தடைப்பட்டுக்குது, இந்த வாசல் மூடப்பட்டுக்குது, இந்த காரியம் நஷ்டப்பட்டுக்குது, இந்த காரியம் தோல்விப்பட்டுக்குது, இந்த காரியம் வாய்க்காம கட்டப்பட்டுக்குது. இம்மானுவேல் கூட இருந்து வாய்க்க செய்வார், கூட இருந்து ஜெய கொடுப்பார். 4வது வாசிங்க, ஆதியாகமம் 26 அதிகாரம் 12-14. தமிழில் மாத்த போதி ஆதிகாண்டம் 26 அத்தியாயம் 12-14. ஆதியாகமம் 26 12. ஜெனசிஸ் 26:12-14. ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக வேலைக்காரர்களும் இருந்தபடினாலே சத்துருக்கள் அவன் பேரில் பொறாமை கொண்டு கையை தட்டுங்கயா. ஜோரா ஜோரா ஜோரா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்துவோட வாழ்க்கையில, ஒரு தேவனோட வாழ்க்கையில இம்மானுவேல் இருப்பாரனால் உன்னை 100 மடங்கு ஆஸ்வதிப்பாரு. எத்தனை மடங்கு? சொல்லுங்க மடங்கு. ஐயோ ஒரு டைம் இருக்கிற நேரம், ஒரு டைம் இருக்கிற ஆசீர்வாதம், ஒரு டைம் இல்லை பிரதர், ஒரு டைம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஒரு டைம் டவுனாக போகுது, ஒரு டைம் வேலை நல்லா இருக்குது, ஒரு டைம் டவுனாக போகுது, ஒரு டைம் குடும்பத்தை நல்லா மேலே போகிற மாதிரி தெரியுது, திடீர்னு கீழே சரிவுது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே பைபிள் சொல்லுது, அது 3 வசனம் படி முதல்ல 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து. எந்த தேசத்துல? பஞ்ச தேசங்க.
ஹலோ, மழை இல்லாம பஞ்சம், பூமி வெறிச்சு போய்க்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்க தேசத்தை விட்டு போறாங்க. கர்த்தர் பேசுறாரு, ஈசா நீ தேசத்தை போவாதே, நான் காமிக்கிறேன் இந்த தேசத்துல நான் கூட இருக்கிறேன். இம்மானுவேல், நான் கூட இருக்கிறேன். அந்த பஞ்ச காலத்துல விதை விதிச்சா கர்த்தர் கூடனால 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் வர வரனா தானா கொஞ்சம் சொல்லட்டுங்களா? ஏசாவை பிள்ளைங்க, நாளுக்கு நாள் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், கீழே போக கூடாது. எங்க போறோம்? ஏசாவை என்ன சொல்றாரு? உங்களை வாழாக்கமை, உங்களை கீழாக்கமை, நீ கடன் வாங்க மாட்டேன், உன் மூலியமா பூமி எல்லா வம்சகை ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்ப ஆண்டவர் பிள்ளைகள் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷமா சபைக்கு வரேன், அதே கடை பிரச்சனை, அதே தரித்திரம், அதே கண்ணீர், அதே கஷ்டம். சம்திங் ராங். கிறிஸ்தவனா இருக்கிற, பேர் கிறிஸ்தவ இருக்கிற, இன்னைக்கு நீ கிறிஸ்தவ பெருசு இல்ல, உன் உள்ளத்துல இம்மானுவேல் கடன் கொடு. கர்த்தரும் கூட இருந்தார்னா பஞ்ச காலத்துல கூட எவனுக்கு உலகத்துக்கு வேலை கிட்ட இல்லாம போட்டாங்க, உலகத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாம போட்டாங்க, கர்த்தரும் கூட இருந்தா பஞ்ச காலத்துல கூட நீ பிளஸ்ஸிங்கா இருப்ப. 100 fold, 100 மடங்கு ஆசீர்வாதம். என்ன மடங்கு? எத்தனை மடங்கு? இந்த சண்டே மீட்டிங்கில் ஒரு இந்து குடும்பம் வந்தாங்க, ஒரு தங்கச்சி சிஎஸ்சி குடும்பம், ஒரு 10 பேர் கூட்டிருந்தாங்க, இந்து குடும்பம், கனடாக்காரு. அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு 10th படிக்கிறா, என் பொண்ணு 10th படிக்கிறா, அவள் கொஞ்சம் வீக் ஆக்குறா, இப்போ எக்ஸாம் வரப்போகுது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அவள் 95 மார்க்கு தான் போதும். என்னது? நான் சொன்னேன், ஏமா அப்படி சொல்கிறீங்க? உன் பொண்ணு ஏசப்பட்ட வந்ததால 100 போமான்னு. அவங்களுக்கு பெரிய குஷி ஆயிடுச்சு. ஐயோ பாஸ்டர், நீ பாய் அங்கே ஆகல பாஸ்டர், புரியுதுங்களா? 100% அப்படியே சந்தோஷம் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்ப இயேசு இம்மானுவேல் உங்க கூட இருந்தாருன்னா 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்க வர 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 நாடுவீங்க. உங்க ஜாதி, உங்க ஜனம், உங்க சொந்தம், உங்க பந்தம், உங்க கூடங்களா உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறது மாத்திரமில்ல போராடுவாங்க. அடா 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 அடா, எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பாடுறா சொல்றாங்களா? சொல்ற மாதிரி இருக்குமா? சொல்ற மாதிரி ஏசு நம்ம குள்ளக்கிறாரா? ஆடா சேர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு துண்டு சோறு இல்லை, அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கே பிரச்சனைன்றாங்க, இதில் நம்மள வேற கூப்பிட்டுக்கிறாங்க. யார் இல்லை கூட? இம்மானுவேல் இல்லை. இம்மானுவேல் கிறிஸ்துவ சொல்ற பெருசு இல்ல, ரட்சிக்கப்பட்ட சொல்ற பெருசு இல்ல, நம்ம வாழ்க்கையில இம்மானுவேல் பெருந்திருக்கணுங்க. ஆமா சொல்லுங்க. 5வது கடைசியா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொன்னேன், இம்மானுவேல் கூட என்ன பண்றாரு? நம்மள அன்பு காட்டுறாரு. 2வது பாதுகாக்கிறார். 3வது சக்சஸ்ஃபுல், ஒரு காரியங்களை வாய்க்க செய்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். 4வது 100 மடங்கு ஆசீர்வாதம், பரிபூர்ணம். வாயில சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பண்றாரு சொல்லுங்க, அன்பு காட்டுறார். இம்மானுவேல் என்னோடு இருந்து தாயை பாக்கிலும் தகப்பனை பாக்கிலும் என்னை அன்பு காட்டி அரவணைத்து தேற்றி நேசித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி சமாதானப்படுத்துறாரு. இம்மானுவேல் என்னோடு இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா கேடுக்கும், எல்லா நாச மோசக்கும், எல்லா பிசாசிக்கும், எல்லா மரணத்துக்கும், எல்லா பேய்க்கும் நோய்க்கும் என்னை பாதுகாக்கிறார். சொல்லுங்க, இம்மானுவேல் என்னோடு இருந்து நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறார். இம்மானுவேல் என்னோடு இருந்து நான் செய்வதெல்லாம் ஜெயமா மாத்துறார். நாளை சொல்லுங்க, இம்மானுவேல் என் கூட இருந்து 100% ஆசிரித்து வர வர சொல்லுங்க, வர வர என்னை உயர்த்தி பழுகி பெருக சேர்ந்து சொல்லுங்க, என் ஜாதி, என் ஜனம், என் சொந்தம், என் பட்டணம் போராடத்தக்கதாக ஆச்சரியத்தக்கதாக என்னை பெரிய ஆள் ஆக்குறாரு. கடைசியா ஒன்று வாசிங்க சீக்கிரமா. யோகான் 14 அதிகாரம் 6 வசனம் சீக்கிரம் படிக்குமா? John 14:6. யோகான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 6 வசனம். John 14:6. யோகானா 14:6 சீக்கிரம் படிக்கணும். ಯೇಸು ಅವನಿಗೆ ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ಯೇಸು ಅವನಿಗೆ ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹೊರತು, ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಸತ್ಯ ಗಮನಿಸಬೇಕು ಸಿಸ್ಟರ್, கவனிக்கணும். சத்தியம் ரொம்ப முக்கியம். சர்ச்சில் வந்து உட்காந்து தலையாட்டுறதுனால, முக்காடு போறதுனால, வந்து தூங்குறதுனால நோ பிளெஸிங். ஒரு வித்தியாசம் பார்க்க முடியாது. தேவ சபையே ஏன் கத்தி கத்தி ரொம்ப கத்தி கத்தி ஏன் பேசுறாரு? அப்படியே நல்லா இருப்பேன்னு பாக்குறேன். நான் தூக்கத்தில் ஏஞ்சி போய் பாக்குறேன். ஏன் தட்டி தட்டி பேசுறாரு?
அப்படியாவது எச்சரிக்கையாக பார்க்குறேன் நான். புரியுது உங்களுக்கு? சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியம். பேர் கிறிஸ்தவன் வாழாத, பாரம்பரிய கிறிஸ்தவன் வாழாத, கடமைக்காக கிறிஸ்தவனா வாழாத, ஏதோ வந்த போன இருக்காத. சத்தியத்துக்காக வா. எதுக்காக? எதுக்காக? யார் சத்தியம்? நீயும் நானும் இல்லையா? இயேசு தான் சத்தியம். கையை தட்டு ஏசப்பாக்கு. நல்லா 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 கையை தட்டு ஏசப்பாக்கு. ஷாம் நல்லா ஜோர தட்டு மக. ಯೇಸು ಅವನಿಗೆ ನಾನೇ ಮಾರ್ಗವೂ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಆಗಿದ್ದೇನೆ. ನಾನೇ ಸತ್ಯವೂ ಜೀವವೂ ಮಾರ್ಗವಾಗಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಮೂಲಕ ಹೊರತು ಯಾರು ತಂದೆ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಯಾರು ತನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಸಾಕು, ತಮಿಳು ಪಡಿಮಾ. ಅದಕ್ಕೆ ಯೇಸು நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியமும் ஜீவனும். நல்லா கேளுங்க. இயேசு சொல்றாரு, I am the way, I am the truth, I am the life. நானே சத்தியங்க, நானே ஜீவனுங்க, நானே உனக்கு வெளியா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசப்பா இம்மானுவேலாக நம்ம கூட இருந்தார்னா அவர் சத்தியத்தை நடத்தி அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து அவரோட வெளியே நடக்க செய்வார். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ಯಾಕೆ ಇವತ್ತು ತುಂಬಾ ದೇವರ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿದ್ದಾರೆ, ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿದ್ದಾರೆ, ತಪ್ಪಾದ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸ್ತಾರೆ. ಇನ್ನ ಅವರಿಗೆ ಸತ್ಯ ತಿಳಿದಿಲ್ಲ, ಆತನ ಮಾರ್ಗ ತಿಳಿದಿಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನ ಜೀವ ಅವರಲ್ಲಿಲ್ಲ. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒருவேளை சபைக்கு வந்து தவறான வழியில் இருக்கிறியா, தவறான பாதையில போய் கொண்டிருக்கிறியா, தவறான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா, இயேசுவின் நாம சொல்றேன், நீ இன்னும் சத்தியத்தை அறியவில்லை, இன்னும் அவருடைய வெளிக்குள்ள நீ வரவில்லை, கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள இல்லை. இன்னைக்கு ஒப்புக்கொடு, இம்மானுவேலுக்கு ஒப்புக்கொடு, தேவன் உன்னோடு இருக்க ஒப்புக்கொடு. அவர் உனக்கு சத்தியத்தை போதிச்சு அவர்கள் நடத்தி உனக்கு ஜீவனை உண்டாக்குவார். இங்க பைபிள் சொல்ல பட்டங்க மறுபடியும். அதுக்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? இயேசப்பா சொல்றாரு, ஏன் அந்த பரலோகத்தின் பிதா இயேசு என்ற பேர்ல மரியம் வீட்டில் கர்ப்பத்தை எடுத்து இம்மானுவேலா பிறந்தாரு. இம்மானுவேலா என்னது? டைம் ஆயிடுச்சு, முடிச்சுடுங்களா? ஹலோ, இம்மானுவேல் ಅಂದ್ರೆ ಏನ್ರಿ ಅರ್ಥ? நீங்க அப்படி விசுவாசிக்கும் போது ஒரு பெரிய சமாதானம் ஆட்கொள்ளும். அல்லேலூயா. இங்க நிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. எவ்வளோ போராட்டம், எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ நிந்தகள், எவ்வளோ அவமானம், எவ்வளோ செத்து போராட்டம். ஆனா ஒரே ஒரு தைரியம், இம்மானுவேல், ஏசப்பா ஏசப்பா கூட இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது, படிதாங்கச்சே. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும் பிதான்ற பரலோகத்து. அப்போ இந்த இம்மானுவேல், ஏன் இயேசு இந்த பூமியில மனுஷகுமாரா இம்மானுவேல் பிறந்தார்னா நம்ம கூட இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தை நடத்துறாரு. ஏன் கர்த்தர் நம்ம கொடுக்கிறாரு? வெறும் நேசிக்கிறதுக்கு இல்லை, வெறும் பாதுகாப்புக்கிறதுக்கு இல்லை, உன் காரியங்களை ஜெயமா முடிக்கிறதுக்கு இல்லை, உன்னை 100 மடங்கு ஆஸ்வதிக்கிறதுல. ஏன் கர்த்தர் பரலோகத்தை விட்டு வந்தார்னா நம்ம கூட இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி என்னப்படுத்தி வாய்ச்சவங்க என்னப்படுத்தி நம்ம கூட. கவனிக்கிறீங்களா? 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் நீ சர்ச்சுக்கு வந்து உன் லைஃப் மாறலன்னா உனக்குள்ள யாரும் இல்லை. சர்ச்சுக்கு வரதால லைஃப் மாறாது. சத்தியத்துக்கு வார்த்தைக்கு உள்ள இடம் கொடுக்கணும். நானே சத்தியமும் ஜீவனும் வெளியா இருக்கிறேன். என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோக பிதா கிட்ட வர முடியாது. அப்ப ஏசப்பா அவரோட நோக்கம் இந்த பூமியில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் கெட்டு போகாம ஏசப்பா பிள்ளை மாறி எங்க வரணும்? நித்திய ஜீவன் நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். யாரும் நரகத்துக்கு போக கூடாது, யாரும் பாதாளத்துக்கு போக கூடாது, யாரும் எரிகிற அக்கில போக கூடாது. ஆகித்தான் ஐயோ என் பிள்ளைங்க நான் கூட இல்லைன்னா என் பிள்ளைங்க பிசாசு ஏமாத்திட்டு வஞ்சிக்குவாங்களே. கத்திங்களா? அன்னைக்கு அந்த ஏதோம் தோட்டத்தில் ஏசப்பா அங்க இருக்கல, ஆதாம் எவ்வளவு தாங்க சர்ப்பம் வஞ்சி வந்தவங்க என்ன பண்ணிட்டான்? மோச காமிச்சு ஆசை காமிச்சு இச்சை கொடுத்து என்ன பண்ணிட்டான்? பாவம் செய்ய வச்சிட்டாங்க.
சாபத்தை உண்டாக்கிட்டாங்க, மரணத்தை உண்டாக்கிட்டாங்க. அவர்கள் தேவன் பார்த்தாரு, ஐயோ என் பிள்ளை கூட நான் இல்லைன்னா என் பிள்ளைங்க வஞ்சிக்கப்பட்டு மோச போய் ஆசைப்பட்டு இச்சைக்கப்பட்டு பாவம் செய்து பாதாளத்துக்குள்ள நரகத்துல போக சொல்லி அந்த தேவன் இறங்கி வந்தார். நான் உங்களோட இம்மானுவேலா இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி எங்க சேர்க்கணும்? எதுக்கு பரிசுத்தம்? பரிசுத்தம் பரிசுத்தம் எதுக்கு? பாவம் செய்யாத, குடிக்காத, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, சத்தியத்துபடி ஒழுங்காரு, சாட்சியாரு, உண்மையாரு, நீதியாரு, பயந்துரு, கீழ்ப்பை சொல்லனா நீ பரிசுத்தமா இல்லாம எங்க போக முடியாது, எங்க போக முடியாது. பரிசுத்தமா இருக்கணும். அப்ப தேவன் நம்ம கூட இருந்து நம்ம என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்தி அவரு வெளியில சத்தியத்தை போதிச்சு அவர் வெளியில நம்மளை எங்க கொண்டு போறாரு? அத்த பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு நம்ம என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும். ஒருத்தர் சொல்லுது, நானே உங்களை பரிசுத்தப்படுத்த தேவன், நானே உங்களை என்ன பண்றேன்? பரிசுத்தப்படுத்த தேவன். 5 காரியம். இதுதான் கிறிஸ்து பண்டிகை. உனக்குள்ள ஏசப்பா இல்லாம உன் வீட்டில் டெக்கரேஷன் இருக்கலாம், புது துணி போட்டுக்கலாம், கறியும் மீனும் சாப்பிடலாம், நல்லா குடிச்சு வெறிச்சு ஆடலாம், வீடு முழுவதும் சீரியஸை போட்டு ஸ்டாரை போட்டு கத்து பாட்டு கும்ம குரு குத்தலாம். ஆனா ஏசு இல்லைனா உன் வாழ்க்கை இல்லையா? உன் வாழ்க்கை ஜீரையா? இன்னைக்கு ஏசப்பா உன் வாழ்க்கை ஒப்பு கொடு. லைட்டுக்குதோ, சீரியஸுக்குதோ, போயிட்டுக்குதோ, புது இல்லை, அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் யோசிக்காத. ஏசு தான் சமாதானம். எத்தனை சொல்றீங்க? இம்மானுவேல், தேவன் என்னோட இருக்கணும். எதுவும் ஆசைப்படுறீங்க?